எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அருமையான நீதி கதைய பத்தி பார்க்க போறோம். நம்மளோட மிகப்பெரிய பலவீனம்னு நாம நினைக்கிற ஒரு விஷயம் எப்படி நம்மளோட மிகப்பெரிய பலமா மாற முடியும்னு இந்த கதை ரொம்ப அழகா சொல்லுது. வாங்க அந்த கதைக்குள்ள போகலாம். நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுவே நம்மளோட மிகப்பெரிய பலமா மாற முடியுமா? இந்த கேள்விய மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த விட்டில் பூச்சியோட கதை இதுக்கு ஒரு அழகான பதில சொல்ல போகுது. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான மலையடிவாரம், அங்க ஒரு பெரிய புல்வெளி. அந்த இடத்துல தான் விட்டில் பூச்சிகள், வண்டுகள், பொன் வண்டுகள்னு ஒரு பெரிய பூச்சி ராஜ்யமே இருந்துச்சு. அங்க எல்லாமே ரொம்ப ஒழுக்கமா சட்டதிட்டங்களோட நடந்துட்டு இருந்துச்சு. இந்த பூச்சி ராஜ்யம் ரொம்பவே கட்டுப்பாடானது. அங்க இருக்கிற பூச்சிகள் எல்லாமே சில சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் வாழணும். எந்த இலைய சாப்பிடணும், எப்படி வாழணும்னு பெரியவங்க சொல்றதான் எல்லாரும் கேட்கணும். ஆனா நம்ம கதையோட ஹீரோ இருக்கானே, ஒரு சின்ன குறும்புக்கார விட்டில் பூச்சி. அவனுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் சுத்தமா பிடிக்கல. ஒரு பக்கம் பார்த்தா அந்த சமூகத்தோட பாதுகாப்புக்கான விதிகள், இன்னொரு பக்கம் நம்ம குட்டி விட்டில் பூச்சியோட அடக்க முடியாத ஆசை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போராட்டம் தான் இந்த கதையோட மையமே. அப்போதான் அந்த விட்டல் பூச்சி ஒரு முடிவுக்கு வருது. தன்னோட ஆசையை நிறைவேற்றியே ஆகணும்னு முடிவு பண்ணுது. அந்த ஒரு முடிவு தான் கதையில ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்துது. பெரியவங்களோட பேச்சை கேட்காம இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு அதுக்கு ஒரு ஆசை. அந்த ஆசையில தான் கண்ணுல பட்ட ஒரு மர்மமான கருப்பு இலைய போய் கடிச்சிடுச்சு. கடிச்ச அடுத்த செகண்டே அதோட நாக்குல ஒரு பயங்கரமான அரிப்பு ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்க, அந்த ஒரு நிமிஷத்துல எடுத்த முடிவு அதோட வாழ்க்கையே தலகீழா மாத்தி போட்டுடுச்சு. அது செஞ்ச தப்புக்கு ஒரு பெரிய விலைய கொடுக்க வேண்டியதா போச்சு. என்ன நடக்குதுன்னே அதுக்கு புரியல. பதறிப் போய் அந்த ஊர்ல இருக்கிற வைத்தியரான ஒரு குண்டு சிவப்பு வண்டு கிட்ட ஓடுது. அப்போதான் அந்த வண்டு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லுது. அது சாப்பிட்டது சாதாரண இலை இல்ல, அது ஒரு அரிப்பு இலை. அதச் சாப்பிட்டா பேசுற திறனே போயிடும்னு சொல்லுது. அந்த சமூகத்தோட சட்டத்தை மீறினதுக்கு இதுதான் தண்டனை. ஆமா, 0. அதால இனிமே ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அதோட குரல் மொத்தமா பறி போயிடுச்சு, முழுசா ஊமையாயிடுச்சு. அவ்வளவுதான். பயங்கர சோகமும் அவமானமும் அதை சூழ்ந்துருச்சு. மத்தவங்க முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு தெரியாம தன்னோட நண்பர்களை பார்க்க கூட வெக்கப்பட்டு தனிமையில வாழ ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா கதை இதோட முடியல. நம்ம விட்டல் பூச்சி விரக்தியோட உச்சத்துல இருக்கும்போது அதோட நண்பர்கள் ஒரு சூப்பரான ஐடியாவோட வராங்க. இங்கதான் கதையில ஒரு அழகான ட்விஸ்ட் வருது. அதோட நண்பர்கள் எல்லாம் ஒண்ணு கூடி, சரி நடந்தது நடந்துருச்சு, இதுக்கு மேல நாம தான் அவனை பாத்துக்கணும்னு முடிவு பண்றாங்க. ஒரு மியூசிக் கச்சேரி நடத்தலான்னு பிளான் பண்றாங்க. அதுல பொன்வண்டு தாளம் வாசிக்கும், மத்த விட்டில் பூச்சிகள் பாடும். ஆனா வேணும்னே பீப் வாசிக்க மட்டும் ஆள் இல்லைன்னு ஒரு வாய்ப்பை உருவாக்குறாங்க. பேச முடியாத தன்னோட நண்பன் கிட்ட ஒரு சின்ன பிபிய கொடுத்து நீ ட்ரை பண்ணி பாக்குறியான்னு கேக்குறாங்க. பாருங்க, அவங்க கொடுத்தது வெறும் ஒரு கருவி இல்ல, அது ஒரு நம்பிக்கை. நிச்சயமா எல்லாமே ஒரே நாள்ல மாறிடல. முதல் நாள் ஒரு சின்னதா நம்பிக்கையான ஒரு சத்தம் மட்டும் வந்துச்சு. அதுவே அந்த விட்டில் பூச்சிக்கு பெரிய தெம்ப கொடுத்துச்சு. விடாம பயிற்சி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி சில மாசத்திலேயே அந்த புல்வெளி முழுக்க புகழப்படுற ஒரு பெரிய இசைக்கலைஞனா மாறிடுச்சு. சரி, இப்போ இந்த கதையோட முக்கியமான பாடத்துக்கு வருவோம். இந்த விட்டில் பூச்சியோட பயணம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? இந்த கதை சொல்ற மாதிரி ஒரு பெரிய இழப்பு வந்த உடனே துவண்டு போய் வீட்டுக்குள்ளேயே முடங்கிடக்கூடாது. இது தன்னம்பிக்கையோட முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துற ஒரு கதை. யோசிச்சு பாருங்க, அந்த விட்டில் பூச்சி தன்னோட பேச்சு குரலை தான் எழுந்துச்சு. ஆனா இசை மூலமா அதைவிட சக்தி வாய்ந்த ஒரு புதிய குரலை கண்டுபிடிச்சுது. அதோட மிகப்பெரிய பலவீனமே அதோட தனித்துவமான பலமா மாறிடுச்சு. இதுதான் நாம இந்த கதையிலிருந்து கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம். கடைசியா இந்த கேள்வி உங்களுக்காக தான். உங்க வாழ்க்கையில ஒரு கதவு மூடிருச்சுன்னா சோர்ந்து போகாம இந்த விட்டில் பூச்சி மாதிரி நீங்க திறக்க போற அந்த புது கதவு எதுவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.